நாடாளுமன்றத்தில் மக்களுக்கான குரல் வலுவாக ஒலிக்கப் போகிறது என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வெற்றி சாதாரண வெற்றி அல்ல என்றும் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என்று தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் மக்களுக்கான குரல் வலுவாக ஒலிக்கப் போகிறது என்று குறிப்பிட்ட அவர், பாஜகவை பாசிசி பாதையில் செல்லாமல் தமிழக எம்பிக்கள் தடுக்க வேண்டும் என கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் திமுக வேட்பாளர் வெற்றி பெறப் போவதாக ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். மக்களுக்கான நம்ம குரல் இன்னும் வலுவா நாடாளுமன்றத்தில் ஒலிக்க போகுது. அரசியல் ரீதியா பாஜகவை விமர்சிக்கிறது வேற, ஆனா கொள்கை ரீதியா அவங்களோட வகுப்புவாதத்தை, தேசத்தை, பாசிசத்தை விமர்சிக்கிற பாணிய இந்திய நாடாளுமன்றத்தில் தொடங்கி வச்சவங்க நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். அதிமுக கிட்ட இருக்கிற தொகுதிகளையும் சேர்த்து திமுக பறிக்கும், இது உறுதி. தானவத்தில் சொல்லல, தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் செய்ய போற நன்மைகள் மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன்னு சிதம்பரத்தில் பேசினேன். பழனிசாமி அவர்களே, இப்போ 39 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 234 சட்டமன்ற தொகுதிகள் வாரியாகத்தான் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டுச்சு. அதுபடி பார்த்தா திமுக கூட்டணி 221 இடங்கள்ல முன்னிலை வகிச்சிருக்கு. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வர இருக்கு. அந்த தேர்தலிலும் நம்முடைய கூட்டணி வேட்பாளர் அன்னியூர் சிவாதான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறார். தொடர் வெற்றியால் எனக்கு மமதை வந்துடல, ஆணவம் வந்துடல, மாறாக எனக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கு. திமுக முப்பெரும் விழாவில் திருமாவளவன், கே. பாலகிருஷ்ணன், முத்தரசன், துரை வைகோ உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.